Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான கீரை பொரியல் தான் பார்க்க போறோம். வாங்க முருங்கை கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சிக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் இது கூட வேர்க்கடலை சேர்த்துக்க போறேன். வறுத்த வேர்க்கடலையா இருந்தா பரவாயில்லை, வறுக்காத வேர்க்கடலையா இருந்தா நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். 3 கைப்பிடி அளவுக்கு நான் வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். ஒரு கால் பாகத்துக்கு வேர்க்கடலை வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட நான் 4 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். ஒரு 8 லிருந்து 10 பல் பூண்டு தோலோட சேர்த்துக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல இதை மாத்திக்கிறேன். மிளகா பூண்டு இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு வேர்க்கடலை மேலே இருக்கிற அந்த தோலை எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா வரமிளகாவையும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கீரை வதங்க கம்மியாகிட்டே இருக்கும், அதனால் உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலையை வறுத்தும் பாருங்கள், அதை தோல் எடுத்து நான் வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலை மொத்தமாக சேர்த்துடுறேன். வேர்க்கடலையை ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிட்டு வந்துடும். ஆனால் அப்படி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் வேர்க்கடலை அரைப்பட்டிருக்கணும். பல்ஸ் மோட்லேயே ஒரு 3-4 முறை சுற்றி எடுத்திங்கன்னா போதும், நல்லா இந்த மாதிரி உதிரியாக கிடச்சிரும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இப்போ ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா நான் முருங்கைக்கீரையை சேர்த்துக்க போகிறேன். கீரையை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். இப்போ இந்த கீரையை சேர்த்துடுறேன். நான் இப்படி கைப்பிடி அளவு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுற அளவு மொத்தமாக 4 கைப்பிடி அளவுக்கு நான் ஃபுல்லாக நல்லா கை நிறைய அளந்து எடுத்து நான் போட்டிருக்கேன் கீரையை. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வதங்க கம்மியாகிட்டே இருக்கும். ஆனால் பார்க்க தான் நிறைய தெரியும், ஆனால் வதங்கிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம சேர்க்கும் போது எப்படி இருந்தது, கீரை நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வதங்க பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சு. கீரை ஓரளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போது அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அரைச்சி வச்சதில் நான் 3/4 பாகத்துக்கு சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதை நம்ம இன்னொரு முறை கீரை பொரியல் பண்ணோம்னா அப்போ சேர்த்துக்கலாம். ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த பொடி பண்ண வேர்க்கடலையை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு எல்லாமே நம்ம அதில் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் அந்த காரம் உப்பெல்லாம் இறங்கணும் கீரையில். 1 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷத்துக்கு பொடி சேர்த்து நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் நல்லா டேஸ்டியாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே நல்லது உடம்புக்கு முருங்கைக்கீரை அப்பப்போ நம்ம சாப்பிட்றது. வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் 1 முறையாவது நீங்கள் முருங்கைக்கீரையை செஞ்சு சாப்பிட்ருங்க வீட்டில். அதுவும் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை தான். நம்ம வேர்க்கடலையே அரைச்சி சேர்த்துருக்கோம் பாருங்கள், அதுதான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம எதையுமே பொறுக்கி வச்சு சாப்பிடவே வேணாம். கீரையை அப்படியே எடுத்து சாப்பிட்டாலே போதும். மிளகா இருக்கும் அது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாம்பார் ரசத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். வெள்ளை சாதத்துக்கு கூட இந்த பொரியலை நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்கனாலே போதும், அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.